கபடி விளையாட்டுனா என்ன தெரியுமா? கபடமாக தன்னுடைய நிலத்த ஆக்கிரமிக்க வரக்கூடியவன, தன்னுடைய எல்லைக்குள்ளேயே வீழ்த்துறது. அதுதான் கபடி விளையாட்டு. அந்த விளையாட்டின் மூலமாகவே தன்னுடைய தேசப்பற்றை, தன்னுடைய நாட்டை காக்கும் ஒரு அந்த சிந்தனை வளர்த்து எடுக்கக்கூடிய, சின்னஞ்சிறார்கள்ட்ட வளர்த்து எடுக்கக்கூடிய ஒரு செயல். அத ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு செயல். அதற்காகத்தான் இந்த விளையாட்ட உருவாக்கி வச்சாங்க அந்த காலத்திலேயே தமிழர்கள். எதிர அந்த அந்த விளையாட்டிலேயே எதிரி எதிரி டீம்ல இருந்து வரக்கூடியவங்க கபடி கபடின்னு பாடி வருவாங்க. கபடின்னா கபடமாக நான் வருகிறேன் அப்படின்னு அர்த்தம். இவர்கள் அவர்களை அவர்களை வீழ்த்துவதற்கு எதிர்பார்த்து இந்த டீம்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் காத்திருப்பாங்க. அவன் கபடன், அவனை தன்னுடைய எல்லைக்குள்ள வீழ்த்தணும் அப்படிங்கிறது இந்த டீமோட ஒரு 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 அடிப்படை. அவனை இந்த 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 அந்த கோடு, எல்லை கோடு போட்டுப்பாங்க இல்லையா கபடி விளையாட்டுல, அந்த கோட்டுக்கு உள்ளாரையே அவனை பிடிச்சு வீழ்த்திடணும் அப்படிங்கிறது தான் இந்த இந்த டீம்ல உள்ளவங்களுடைய எண்ணமா இருக்கும். அந்த டீம்ல இருந்து கபடி விளையாடி பாடி வரக்கூடியவன் இங்க இருந்து உள்ளவங்களை தொட்டுட்டு அவன் எல்லையை தாண்டி போயிடுறது தான் அவனுடைய எண்ணமா இருக்கும். அப்ப இந்த இந்த ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்கிறது. இத மக்கள் மனசுல, இந்த இளம் பிள்ளைகள் மனசுல பதிய வைக்கிறதுக்காக வேண்டியதான் இது ஒரு விளையாட்டாகவே அந்த காலத்துல வளர்த்தெடுத்தாங்க பழந்தமிழர்கள். அது இன்று இந்தியா முழுக்க பரவி உலகம் முழுக்க பரவி இருக்கு அப்படிங்கிறது தமிழர்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்.